ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷனை இழந்து ஒரு சிங்கிள் பேரண்டா பையன் மேல உயிரே வச்சு அவனுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அம்மா. என்னதான் இவங்க பையன் மேல உயிரே வச்சிருந்தாலும் அவனுக்கு பெருசா அம்மா மேல பாசலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கறதா இவனோட கனவு. இந்த அம்மாவுக்கு கொரியன் டிராமாஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல வரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்துட்டு எப்படியாவது சவுத் கொரியாவுக்கு ஒரு டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு பையனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இவன் கொஞ்சம் கூட அதை காதலே வாங்கிக்க மாட்டான். அப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி சவுத் கொரியா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பையனோட துணை இல்லாம தனியா ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிச்ச இவங்களோட ஜேர்னில இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்படி இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற ஒரு படம் தான் அஜுமா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பார்க்ல 10-15 வயசான லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாலியாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கேங்ல தான் நம்ம படத்தோட ஹீரோயினும் இருக்காங்க. இவங்க பேர் ஆன்டி. ஆன்டிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்க இருக்கிறதே இவனோட பையன் மட்டும்தான். எல்லாமா மாதிரியுமே இவங்களுக்கும் பையன் தான் உலகமே. ஆன்டிக்கு சவுத் கொரியா போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சொல்ல போனா அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம். ஒரு வழியா பையன்கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வச்சுட்டாங்க போல. இன்னும் 2 வாரத்துல இவங்க கிளம்பி ஆகணும். சும்மா வெறுங்கையோட டூருக்கெல்லாம் போயிட முடியுமா? அதுவும் இல்லாம கொரியால அது வின்டர் டைம் அப்படிங்கிற பயங்கரமா குளிரும். சோ இவங்க டிராவலுக்கு தேவையான திங்ஸ் அப்புறம் போட்டுக்க ட்ரெஸ்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. எதுக்காக சவுத் கொரியா போறதுக்கு இப்படி துடிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா இப்போ இவங்க இருக்கிறது சிங்கப்பூர்ல. இங்க இருக்கிற ஒரு டிவி சேனல்ல இந்த கொரியன் டிராமாஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க போல. அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ், அழகழகான இடங்கள், இது எல்லாத்தையும் பார்க்க சாகுறதுக்குள்ள ஒரு தடவையாவது அங்க போயிட்டு வரணும் அப்படின்னு இவங்க மனசு கடந்து துடிக்குது. இந்த அம்மாக்கு கொரியன் லாங்குவேஜே தெரியாது. இருந்தாலும் என்னன்னு தெரியல, அந்த டிராமா மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு இவங்க பையனும் வீட்டுக்கு வந்துடுறான். நினைச்ச மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள்ல சவுத் கொரியா போயிட போறோம் அப்படிங்கிற ஆசையோட 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தலையில இடி விழுந்த மாதிரி பையன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனில இருந்து என்னை இன்டர்வியூ வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நான் மட்டும் அதுல செலக்ட் ஆகிட்டேன்னா என்னோட சேலரி அப்படியே டபுள் ஆகிரும்னு இவன் சொல்ல பாவம் இவங்க முகமே வாடி போயிருது. பையனை கூட்டிக்கிட்டு ஜாலியா சவுத் கொரியா போகலாம் அப்படின்னு பிளான் போட்டா இப்ப அது நடக்குமா இல்லையாங்கிறதே தெரியல. என்னதான் இருந்தாலும் பெத்த பையனாச்சே, சோ அவன் சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு இவங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க டிவில ஒரு கொரியன் டிராமாவை உருகி பார்ப்பாங்கல்ல, அதுல வரக்கூடிய ஹீரோவோட போட்டோ ஒன்று அந்த கடையில இருக்குது. அந்த ஹீரோ போட்டிருக்கிற மாதிரியே ஒரு கோட் சூட்டை நம்ம பையனுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசையா விசாரிச்சு பார்த்தா அந்த டிசைன் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் வழக்கம் போல 2 பேரும் கோவிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பையன் நைஸா அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த கம்பெனில இருந்து கால் பண்ணி என்ன சீக்கிரமாவே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. ஸோ நான் நாளைக்கே கிளம்பி போகணும். நம்மளோட சவுத் கொரியா டூர் பிளானை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏப்பா, சவுத் கொரியா போகணும் அப்படின்னு எவ்வளவு நாளா நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு திடீர்னு பிளானை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்ற. ஆமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த டூர் கம்பெனி கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். அவங்களும் நம்ம பிளானை கேன்சல் பண்ணி பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நாம இன்னொரு நாள் கொரியா போகலாம் அப்படின்னு சொல்லவும் பாவம் இவங்க முகமே வாடி போயிருது. எப்பவுமே ஜாலியா ஒர்க் அவுட் பண்றவங்க முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்ல, சோ பையன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நைட்டே கிளம்பி போயிடுறான். அப்படியே மறுநாள் விடியுது. வழக்கம் போல இவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குது. என்னடா அது அப்படின்னு போய் பார்த்தா வந்திருக்கிறது ஒரு பெரிய எல்இடி டிவி. ஆக்சுவலா இது ஆர்டர் பண்ணது வேற யாரும் இல்லை, இவங்களோட பையன் தான். அம்மா கொரியன் டிராமாவை விரும்பி பார்ப்பாங்கன்னு அவனுக்கும் தெரியும். ஸோ ஜாலியாக உட்காந்து பார்க்கட்டும்னு தான் இதை வாங்கி கொடுத்துருக்கான். இவங்க வீட்டில் இந்த பல்பெல்லாம் ஃபியூஸ் போகிறது ஒரு வழக்கமாக நடக்கிற விஷயம். அப்படிதான் பல்பை மாற்றிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்நேரத்தில் யாரா கூப்பிடுதுன்னு பார்த்தா இவங்க கொரியா போகிறதுக்காக ஒரு டூர் கம்பெனியில் புக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. ஹாய் மேம், நாங்கள் ஹார்ஸ் ரன் டூர்ஸ்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொரியா போகிற பிளானை கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. அது சம்மந்தமாக அவங்க பையனுக்கு கால் பண்ணியிருந்தோம். பட் அவர் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா மேம், நீங்க டூர் பிளானை கேன்சல் பண்றதா சொல்லியிருந்தீங்கல்ல, அப்படி கேன்சல் பண்ணனா உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவும் வராது. எனது ரீஃபண்ட் வராதா? என் பையன் ரீஃபண்ட் வந்துரும்னு சொன்னானே. இல்ல மேடம், இந்த பிளான்ல ரீஃபண்ட் எதுவுமே கிடையாது. நீங்க புக்கிங் பண்ற ஃபார்ம்லயே டீடைல்டா எல்லா விஷயமும் நாங்க போட்டிருப்போம். இந்த டூர் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். உங்களுக்கு தேவையான ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல்ஸ்னு எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிட்டோம்.
நீங்க டூருக்கு வராம அந்த அமௌண்ட்லாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு பேசாம நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தரலாம் அப்படின்னு கால் பண்ணனா அவங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்மளால கொரியா போகவே முடியாது. எப்படியாவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமாவே திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபிளைட் ஏறி அவங்க சொன்ன ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டூர் கம்பெனில இருந்து பேசஞ்சர்ஸுக்கு துணையா 2 கைடு அனுப்பி வச்சிருப்பாங்க போல. இவங்களும் பஸ்ஸை ரெடி பண்ணி எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கைடு பையன் இருக்கான்ல, இவன் பேரு வான். இவனை நாம இந்த படத்தோட ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம். டூர் போறதுக்காக லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்தாச்சு. பட் நம்ம ஆன்டி மட்டும் தான் இன்னும் வரவே இல்லை. என்னடா இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு தனியா டிராவல் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்றதுல கொஞ்சம் லேட் ஆயிருது. இந்த பக்கம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுல எல்லா பேசஞ்சர்ஸும் கடுப்பாயிடுறாங்க. ஓன் உடனே இவன் கூட வந்த அந்த கைடு பொண்ணை பார்த்து, இங்க பாரு எல்லாரையும் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறது நல்லது கிடையாது. ஒன்னு பண்ணு, நீ எல்லாரையும் பஸ்ஸுக்கு கூட்டிட்டு போ, நான் வெயிட் பண்ணி அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வைக்க கொஞ்ச நேரத்திலே ஆன்டி அவங்க வந்துடுறாங்க. அவங்க கையில கம்பெனியோட பேக் இருக்கிறத பார்த்ததும் ஓன் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். அம்மா சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி வேகமா இவங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஓடுறான். பட் இவங்களால வேகமா வர முடியல. இதை பார்த்த ஓன் என்ன பண்றானா, இந்த லக்கேஜ் எல்லாம் ஒரு ட்ராலியில வச்சு தள்ளிட்டு போவாங்கல்ல, அதில் இவங்களை உட்கார வச்சு தரன்னு தள்ளிட்டு போய் ஒரு வழியாக பஸ்லையும் ஏற்றிடுறான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனியாக அதுவும் இவ்வளோ தூரம் போயெல்லாம் பழக்கமே இல்லை. ஸோ யாரை நம்புறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துடுறாங்க. இதை ஓனும் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக ரொம்பவே கேரிங்காக பேசுகிறான். ஆக்சுவலாக இவங்க போகிற அந்த டூரோட பேர் என்ன தெரியுமா? சீக்ரெட் ஆஃப் த ஸ்டார்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 5 நாள் கொரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆக ரொம்பவே ஜாலியாக எல்லாரும் கொரியாவில் இருக்கிற ஃபேமஸான பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம ஆன்டி மட்டும் என்னன்னு தெரியல, இந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க. இவங்க தனியாக உட்காந்து சாப்பிட்றத பார்த்தது ஒரு அம்மாவும் பொண்ணு இவங்க கிட்ட வந்து உட்காந்து, நான் வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன் தனியாகவே இருக்கீங்க? இந்த டூரை ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம், எதை பற்றி யோசிக்காம ஜாலியாக இருங்க அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஓன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. இவனும் கட் பண்ணி விடுறான். பட் மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து கால் வருது. இது அந்த கைடு பொண்ணு பாத்தறா. யார் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை எடுத்து பேச வேண்டியது தானே. இதுவா, இது வெறும் ஸ்பாம் கால் தான், நீ இதை கண்டுக்காம சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிடறான். அப்படி இவனுக்கு யாரு கால் பண்றாங்க, எதுக்காக இவன் அந்த காலை கட் பண்றான் அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆன்டியை காட்டினா இவங்க 3 பேர் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எனது நீங்க மட்டும் தனி அந்த டூருக்கு வந்திருக்கீங்களா? நீங்க ரொம்பவே தைரியமான ஆள் தான் போல, ஏன் உங்க பையன் உங்க கூட வரலையா? அவனுக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க கிளம்பி போயிட்டான். ஓ அப்படியா, சரி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அட நீங்க வேற, அதை பத்தி பேச்சு எடுத்தாலே செம டென்ஷன் ஆயிடுறான். பிடிவாதத்துல அப்படியே அவன் அப்பன மாதிரி அப்படின்னு புலம்பிக்கிட்டே மூக்கு முட்டை குடிச்சிடுறாங்க. போதை தலைக்கு ஏறினதுல ஸ்டெடியா அவங்களால நிக்க கூட முடியல. அப்புறம் ஓன் தான் கைத்தாங்களே அவங்கள கூட்டிட்டு போய் பஸ்ல உட்கார வைக்கிறான். அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே பஸ் நேரா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள போய் நிக்குது. என்னன்னு தெரியல, பஸ் நின்னதுமே நம்ம ஓன் வந்து அவன் கையில ஒரு கிஃப்டை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறான். இந்நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இது இவன் ஒய்ஃபோட வீடு. ஆக்சுவலா நம்ம ஓனுக்கு கல்யாணம் ஆகி அழகான ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா. ஒரு சின்ன பிரச்சனைனால இப்ப அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. பொண்டாட்டிய பாக்குறதுக்கு ஆசையா கிஃப்டை வாங்கிட்டு போய் கதவை தட்டினா அந்த கதவை திறந்து வர்றது வேற யாரும் இல்ல, இவனோட மாமியார், அதாவது இவன் ஒய்ஃபோட அம்மா. நீ எதுக்கு இங்க வந்த, உன்னதான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆன்ட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு தடவை மட்டும் என் பொண்டாட்டியை பார்த்து பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நியூ இயர்க்கு அவளுக்காக நான் கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னை கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லி யாரு கேட்டா, ஒழுங்கு மரியாதை அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி இவன் அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. பொண்டாட்டி புள்ளைய பார்க்க முடியாம போயிருச்சேன்னு பாவம் ரொம்பவே நொந்து போயிடுறான். இவன் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருப்பான்ல, வேற வழி இல்லாம அது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்றான். இந்த பக்கம் நம்ம ஆன்ட்டிக்கு அவங்க பையன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. பஸ்ஸுக்குள்ள சரியா டவர் கிடைக்காததுனால கீழே இறங்கி போய் பேசுறாங்க. என்னம்மா டூர்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுதுப்பா. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் இங்கே இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலம்மா, என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே மனசுடைஞ்சு பேசுகிறான். டே கண்ணா இங்கே பாரு, இந்த கம்பெனி இல்லைனா என்ன, வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணு, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துருக்காது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்க. இவங்க வெளியில நிக்கிறத சரியா கவனிக்காம பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்ததும் ஆன்ட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது. டே நிறுத்துங்கடா, நான் இன்னும் பஸ்ஸுக்குள்ள ஏறவே இல்லைன்னு பின்னாடி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனா பஸ் நிக்காமலே போயிருது. இப்படி ஊர் பேரு தெரியாத இடத்துல அதுவும் தனியா விட்டுட்டு போனா யாருக்கு தான் பயம் இல்லாம இருக்கும். அதுவும் இல்லாம இவங்க ஓடி வந்த பதட்டத்துல போனு கையில இருந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்த்தா ஓன் ஒரு செக்யூரிட்டி கிட்ட கிஃப்ட கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அவர் மட்டும் தான் இருக்காரு, வேற யாருமே
சம்மந்தமே இல்லை. சரி அவர்கிட்ட நடந்ததை சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க பேசுறது இந்த செக்யூரிட்டி தாத்தாக்கு புரியல. ஆக்சுவலா நம்ம ஆன்ட்டிக்கு சைனீஸ் மட்டும்தான் தெரியும், இவங்களுக்கு கொரியன் தெரியாது. வெளியில வேற பயங்கர குளிர், இவங்களால குளிர தாங்கவே முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த செக்யூரிட்டி தாத்தா ஆன்ட்டியை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு குளிருக்கு ஏதமா சூட காஃபியும் கொடுக்குறாரு. ஓனோட மாமியார் வீடு இங்க தானே இருக்குது, பேசாம அவங்களுக்கு கால் பண்ணி ஓன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்தமா 4 கத்திட்டு போனை வச்சிடறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் கூட ஒர்க் பண்ற இன்னொரு செக்யூரிட்டி பையன் அங்க வந்துடுறான். அவங்கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு இந்த அம்மாவை பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல பத்திரமா கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு இவர் கார்ல கூட்டிட்டு போறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பஸ்ல எல்லாரும் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு ஓன் செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஆன்ட்டியோட பேக் மட்டும் இருக்குது, அவங்கள பஸ்ஸுக்குள்ள காணும். இவன் உடனே பதறி போய் இந்த விஷயத்தை டிரைவர் கிட்ட சொல்றான். என்னது, அந்த சிங்கப்பூர்ல இருந்து வந்த அம்மாவை காணுமா? ஒருவேளை அந்த அபார்ட்மெண்ட்ல கிட்ட இறங்கிருப்பாங்களோ? நாம உடனே ரிட்டர்ன் போகலனா பாவம் அந்த அம்மா குளிர்ல உறைஞ்சே போயிருவாங்க. யோ சத்தமா பேசாதையா, அந்த அம்மா பஸ்ஸுக்குள்ள இல்லாத விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் நம்ம ஹோட்டலுக்கு போக 5 நிமிஷம் தான் ஆகும். ஒன்னு பண்ணலாம், மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பத்திரமா ஹோட்டல்ல இறக்கி விட்டுட்டு விடியறதுக்குள்ள அந்த அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் யார்கிட்டையும் எதை பத்தியும் பேசாத அப்படின்னு சொல்லி மற்ற டூரிஸ்ட் எல்லாருக்கும் ரூமை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவன் மட்டும் கிளம்பி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆன்ட்டியும் செக்யூரிட்டி தாத்தாவும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அது க்ளோஸ் ஆயிருக்குது. தாத்தாக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஏதாவது பேசலாம் அப்படின்னு பார்த்தாலும் 2 பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை. இதுல வேற 2 பேருக்கும் பயங்கர பசி. பக்கத்துல தாத்தாக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்க கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இவங்களை எங்கேயாவது பத்திரமா விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்குது. அதுவும் இல்லாம இப்படியே விட்டுட்டு போகவும் தாத்தாக்கு மனசு இல்ல. சோ என்ன பண்றாருன்னா ஆன்ட்டியை இவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஓன் பதறி அடிச்சு வந்து அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சு பார்த்தா இவன் நேரத்துக்கு ஷிஃப்ட்டை மாத்திட்டாங்க போல. புதுசா வேற 2 செக்யூரிட்டிஸ் அங்க டியூட்டில இருக்காங்க. தம்பி என்னப்பா சொல்ற, நீ சொல்ற மாதிரி யாரும் இங்க வரலையே, ஒருவேளை எங்களுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல இருந்தவங்க வேணா பார்த்திருக்கலாம். நீ ஒன்னு பண்ணு, போயிட்டு நாளைக்கு காலையில வா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி விட்டுறாங்க. இப்படி டூர் கூட்டிட்டு போனதுல ஒருத்தர் மிஸ் பண்ண விஷயம் மட்டும் பாஸுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆகிரும். எப்படியும் அவங்க இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருக்கணும், நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இவன் ஒய்ஃபோட வீடு இதே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்குது. சோ இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு போய் டோர் பெல் அடிச்சா இந்த தடவை டோரை ஓபன் பண்ணி வர்றது வேற யாரும் இல்ல, இவனோட ஒய்ஃப் தான். அப்பாவை பார்த்ததும் பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஆனா ஒய்ஃபோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. உன்னதான் நான் பார்க்க விருப்பம் சொல்லிட்டேல, பின்ன எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ற? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறியா? நான் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தலாம் இங்கே வரல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா? எங்க கூட டூருக்கு வந்த ஒரு அம்மாவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். லாஸ்டா இந்த இடத்துல தான் பஸ் நின்றுச்சு. விடியறதுக்குள்ள எப்படியாவது அவங்கள ரிட்டர்ன் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா எதுக்காக இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஓனுக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடையாது. இதனாலேயே ஊரை சுத்தி ஏகப்பட்ட கடன். அதுலயும் இவன் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட கடன் வாங்கியிருப்பான் போல. வீட்டில் இவன் ஒய்ஃப் மட்டும் தனியா இருக்கிற நேரத்தில் வந்து பணத்தை கெட்டு பெரிய ரகலே பண்ணியிருக்காங்க. அந்த கோவத்துல தான் இவளும் குழந்தைய கூட்டிக்கிட்டு தனியா இங்க வந்துட்டா. நீ என் மேல பயங்கர கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் ராத்திரி பகல்னு பார்க்காம நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு 2 மாசம் மட்டும் வெயிட் பண்ணி எப்படியாவது நான் கடன் அடைச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ, நான், நம்ம பொண்ணு 3 பேர் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழலாம். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் 2 பேரும் தாத்தாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் வீட்லயே செல்லமா ஒரு வயசான டாக வளர்க்குறாரு போல. இதோட பேரு டூக்கி. டூக்கி இவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டுட்டு 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆன்ட்டி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. நம்ம தாத்தாக்கு இந்த மரத்தை வச்சு பொம்மை மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்கல்ல, அந்த வித்தை நல்லாவே தெரியும். அந்த வீடு ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா நிறைய பண்ணி வச்சிருப்பாரு போல. அது எல்லாத்தையும் ஆன்ட்டி கிட்ட காட்டுறாரு. இவங்க 2 பேருக்குமே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குதுல, பின்ன எப்படி பேசிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அதுதான் செம காமெடியான விஷயம். இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்லலாம் நம்ம கதை அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ இஸ் வாசன்னு போட்டு இஷ்டத்துக்கு எழுதுவோம்ல. அதே மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச 1-2 இங்கிலீஷ் வார்த்தைகளை வச்சு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இது பனிக்காலம் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லயும் ஹீட்டர் இருக்கும். ஒரே ஒரு ஹீட்டர் மட்டும் இருக்கிறதுனால அதை ரூமுக்குள்ள ஆன் பண்ணி வச்சிடறாரு. வெளியில பயங்கரமா குளிரும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்காக ரூமுக்குள்ள ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டேன், நீங்க உள்ள போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க, நான் இப்படியே ஒரு ஓரமா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாவம் அந்த குளிர்ல ஹால்லே ஒரு படுத்துக்கிறாரு. சரி உள்ள போய் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆன்ட்டிக்கு தூக்கமே வரல. சே, நமக்கு ஹீட்டரை கொடுத்துட்டு பாவம் அவர் வெளியே படுத்திருக்காருன்னு மனசு கேட்காம அந்த ஹீட்டரை ஹாலுக்கு எடுத்துட்டு வந்து இவருக்கும் ஹீட்டு கிடைக்கிற மாதிரி சென்டர்ல வச்சுட்டு இவங்க சோஃபாலே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. இவர் எழுந்ததுமே வேலையா டூக்கியை கொஞ்சம்
இருக்கிறது வழக்கம். அதே மாதிரி கொஞ்சலாம் அப்படின்னு பார்த்தா டூக்கியை காணும். எங்க போனா இவன் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது பாவம் ரூமுக்குள்ள இறந்து போய் கிடக்குறான். இதை பார்த்தது இவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. எனக்குன்னு ஆறுதலா இருந்த ஒரே ஜீவன் இவன் தான். இப்போ இவனு என்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இவனுக்கு நல்லபடியா இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு பெட்டியை எடுத்து அதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் கூட ஒரு செக்யூரிட்டி பையன் வேலை பார்க்கறான்ல அவங்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஐயா, அந்த அம்மாவை தேடி அந்த டூர் கைடுங்க வந்திருக்கான், சீக்கிரமா அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அறக்க பறக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது கூடவே டூக்கி இருக்கிற பெட்டியையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆன்டிக்காக நம்ம ஓன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க கார்ல வந்த 4-5 பேர் நம்ம ஓனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஓன் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட கடன் வாங்கி இருந்தானே அந்த கும்பல் தான் இது. இவனும் எதிர்த்து எவ்வளவோ போராடி பார்க்கறான். பட் அவங்க அலேக்க அவனை கார்ல தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாம இவங்க 2 பேரும் ஒரு பங்க்ல நின்று காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிரில் ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஓன் தான். 4-5 பேர் அவனை அடிச்சு இழுத்துட்டு போறத பார்த்ததும் இவங்களும் கார்லயே துரத்திட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா ஆன்டிக்கு சரியா கார் ஓட்டவே தெரியாது. கார் சவுண்ட் கேட்டதும் இவரும் குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, முதல்ல டிரைவர் சீட்ல இருந்து கீழே இறங்கு. அதோ வந்து அப்போது பாருங்க காரு, அதுக்குள்ளதான் என்னோட கைடு இருக்கான், அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க முதல்ல உள்ள ஏறுங்க, அந்த காரை சேஸ் பண்ணி பிடிப்போம் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசி புரிய வச்சு அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க அந்த காரை ஓவர்டேக் பண்ணி ஓனை பார்த்து ஒரு சிக்னலை கொடுக்கவும் இவன் அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கார்ல இருந்து கீழே குதிச்சிடறான். உடனே அந்த கேங்கும் காரை நிறுத்தி இவனை அடிக்கிறதுக்கு வர இதை பார்த்த ஆன்டி காரை ஸ்பீடா ரிவர்ஸ்ல இடிக்கிற மாதிரி வரவும் இவனுக்கு தெரிச்சு ஓடிடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஓனை கார்ல ஏத்திக்கிட்டு 3 பேர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. தூரமா ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆன்டி ஓனை பார்த்து கேட்குறாங்க, ஆமா நேற்று நைட் அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட எதுக்கு பஸ் நிறுத்தினேன்? அதுவா, என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் நிறுத்தினேன். அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் என் ஒய்ஃபும் பொண்ணும் இருக்காங்க. ஒரு சின்ன கடன் பிரச்சனையினால இப்போ நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்களே இந்த கேங்ஸ்டர் கிட்ட கடன் வாங்கிட்டு நான் படாத பாடுபடுறேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். அங்கிருந்து கிளம்பி போகிற வழியில நம்ம செக்யூரிட்டி தாத்தா டூக்கிய ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஓன் நம்ம ஆன்டி கிட்ட நீங்க யாரு, உங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னு இவங்களை பத்தி கேட்கறான். எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது என்னோட பையன் மட்டும்தான். நான் எந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கேனோ அதுல பாதி கூட அவன் என் மேல வைக்கல. அவனை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருந்த வேலையவே விட்டுட்டு வந்தேன். ஆனா அவன் என்னன்னா வேலை கிடைச்சது என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பையனாச்சே, அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில ஸ்னோஃபால் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் ஆன்டியோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, விறுவிறுன்னு கார்ல இருந்து இறங்கி போய் ஒரு சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்னோஃபால்லாம் கொரியன் டிராமால தான் பார்த்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கவும் இவங்களால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு வழி அங்க இருந்து கிளம்பி 3 பேரும் டீம் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்படி கூட வந்த ஒரு டூரிஸ்ட மிஸ் பண்ண விஷயம் ஓனோட பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு போல இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. ஆன்டிக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அந்த தாத்தாவையும் நம்ம கூட டூர்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. லாங்குவேஜ் புரியல அப்படின்னாலும் 2 பேருக்குள்ள அந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா, அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். நைட் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இவரும் கார்ல ஏறி உட்கார்றாரு. 2 பேருக்கும் பிரிய விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வேற வழியே இல்லை. ஸோ ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஆன்டி ரொம்பவே சந்தோஷமா அந்த டூரை என்ஜாய் பண்ணி எல்லாரு கூடயும் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் இவங்க ஜாலியா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க பையன்கிட்ட இருந்து கால் வருது. டே சாம், எப்படா இருக்க? சரி, வேற கம்பெனிக்கு எதுவும் ட்ரை பண்ணியா? அம்மா, அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நான் இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. எனக்கு இங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். கிட்டத்தட்ட 3 வருஷமா நாங்க 2 பேரும் பழகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்க 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது. அவன் எனக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கான். வீசா வாங்கி நாங்க 2 பேரும் இங்கே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம காலை கட் பண்ணிடுறாங்க. என்னதான் பையன் நம்ம மேல பாசமே காட்டல அப்படின்னாலும் கூடவே இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ திரும்பி வரவே மாட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சதும் எந்த அம்மாக்கு தான் கஷ்டம் இல்லாம இருக்கும். அந்த கஷ்டத்தோடயே ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆன்டி ஒரு கொரியன் டிராமாவை விரும்பி பார்ப்பாங்கல்ல, அதே டிராமா இவங்க பஸ்ல இருக்கிற டிவில ஓடுது. ஆக்சுவலா அந்த கதையில ஹீரோ வந்து சின்ன வயசுல தொலைச்சா அவன் அம்மாவை தேடி போவான். இவங்க அந்த டிராமாவை பார்த்து அந்த கதையில வரக்கூடிய அம்மாவா தன்னைத்தானே இமேஜின் பண்ணி இவங்களோட பையன் தான் அந்த ஹீரோ, அவன் மறுபடியும் அம்மா கூட வந்து சேர்றதா நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு வழியா இந்த டூர் சிறப்பா முடிஞ்சு இப்ப எல்லாரும் அவங்கவங்க ஊருக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. பயத்தோட தனியாவே ஆரம்பிச்ச இவங்களோட பயணத்துல இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து ஃபிளைட் ஏற போகும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், ஆன்டி நில்லுங்க
அப்படின்னு. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஓன் வந்திருக்கான். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இவன் ஆன்ட்டியை பாதியிலே மிஸ் பண்ண விஷயம் பாஸுக்கு எப்படியோ தெரிஞ்சு அவர் இவனை வேலையை விட்டே தூக்கிட்டாரு. பட் இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் வேலை போனதை நினைச்சு சோர்ந்து போய் உட்காராம அடுத்து ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டான். அதுவும் இல்லாம இவன் ஒய்ஃபும் பழசெல்லாம் மறந்து இப்ப 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆன்ட்டியை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவனோட பொண்ணும் கூட வந்திருக்கா. ஆன்ட்டிக்கு சாம் எப்படி ஒரு பையனோ அதே மாதிரி இவன் ஒரு பையன் தான். இங்க பாரு, இனிமேலாவது அதிகமா கடன் வாங்காம சந்தோஷமா ஃபேமிலி கூட இருக்கணும், சரியா? சரி, 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரியா விட கொடுத்து 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. என்னதான் பையனுக்கு திரும்பி வர விருப்பமே இல்லை அப்படின்னாலும் அதை பெருசா மனசுல வச்சுக்காம டெய்லி அவனுக்கு கால் பண்ணி என்ன பண்ற, சாப்பிட்டியா, வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் பையன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொரியர்ல ஒரு பார்சல் வருது. நாம எதுவும் ஆர்டர் பண்ணலையே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு வாங்கி பிரிச்சு பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள மரத்தை வச்சு பண்ணின ஒரு நாயோட சிலை இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரு பண்ணுவா? எல்லாம் நம்ம செக்யூரிட்டி தாத்தா தான். இதை பார்த்ததும் ஆன்ட்டி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். உனக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னைக்கும் நான் கூடவே இருப்பேன் இதை அனுப்பி வச்சிருக்காரு. ஆல்ரெடி இவங்க அங்க இருந்து வரும்போது அவரோட ஞாபகமா 2-3 திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. அது கூடவே இந்த நாயோட சிலையையும் வைக்கிறாங்க. இவ்வளவு நாளா பையன் கூடவே இருந்துட்டு இப்ப தனியா எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற பயம் இருந்தது. பட் இந்த டூருக்கு போயிட்டு வந்ததுமே இவங்களுக்குள்ள ஒரு புது தன்னம்பிக்கை பிறந்திருக்கு. இவங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு சுத்தமா வராதுல்ல. பட் இப்போ என்னன்னா, டிரைவிங்கை நல்லா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இவங்களே நிறைய பேருக்கு டிரைவிங்கும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா தைரியமா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழ்றதை காட்டி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? உண்மையாவே இந்த படம் ஒரு செம ஃபீல் குட்டான மூவி. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.